வணக்கம் நண்பர்களே. கார்த்தி ரேவதி சீரியல் செம பரபரப்பா போயிட்டு இருக்குன்னே சொல்லலாங்க. பரபரப்பான கட்டத்தில் அதிரடி திருப்பங்கணங்கா நம்ம பார்க்க நேரம்தான். சிவனாண்டி ஒரு சாமியாரை கூட்டு வச்சு நம்ம சாமுண்டேஸ்வரியை நம்ப வைக்கணும் அப்படின்னு வேஷமிட்டு நம்ம சாமுண்டேஸ்வரி வீட்டில் போய் நல்ல காலம் உங்கள் வீட்டில் வரப்போதுமா, உங்கள் பொண்ணுக்கு கல்யாணம் யோகம் வந்துடுச்சு, கல்யாணம் நடக்க போகுது சாமி, நீங்கள் சொல்லதெல்லாம் உண்மைதான், நீங்கள் உங்கள் கையால் தாலி எடுத்து கொடுத்து என் பொண்ணுக்கு இப்போவே கல்யாணம் நடந்தால் ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு சொல்ல நேரம் நம்ம மருதுக்கும் நல்ல வேலை நம்ம திட்டம் எல்லாம் அந்த டிரைவர் பையன் கண்டுபிடிச்சிருவான்னு நினச்சேன். அதுக்கு முன்னாடியே நம்ம ரேவதி கழுத்தில் தாலியை கட்டி ரேவதிக்கு மாப்பிள்ளையே ஆயிடுவோம் அப்படின்னு நினச்சிட்டு இருக்காங்க. இந்த சைடு நம்ம மயிலுக்கிட்ட போட்டு உடைக்கிறாங்க நம்ம கார்த்தி. அந்த மருது நல்லவன் இல்லை, அவன் ஒரு பொம்பளை பொறுக்கி, அவன் ஒரு கிரிமினல் குற்றவாளி அப்படின்னு அந்த இடத்துல சொல்ல நேரம் எப்படி நீ கல்யாணத்தை நிறுத்த போகிற கார்த்தி, அத்தை இப்போவே மருதுக்கும் ரேவதிக்கும் கல்யாணத்தை வைக்க போகிறாங்க அப்படின்னு அந்த இடத்துல நம்ம மயில் சொல்ல நேரம் பரவாயில்ல. இப்போ அதிகாரிகள் அந்த மணமேடையிலே மருதுவை மடக்கி பிடிப்பாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஒரு கட்டத்தில் பார்த்தோன்னா கல்யாணம் நின்று போச்சு, இப்போ என்ன பண்ண அப்படின்னு அந்த இடத்துல சொல்ல நேரம் மணமேடை வர ஒரு பொண்ணு இருந்து கல்யாணம் நின்று போச்சுன்னா அதுக்கு அப்படி விடக்கூடாது, இந்த கல்யாணத்தை நடத்தியாகணும், அம்மா கவலைப்படாதுங்க, எங்கள் எம்டி தான் அத்தையோட பேரே, அவரையே நான் கல்யாணம் பண்ணிக்கிடுவேன் அப்படின்னு அந்த இடத்துல ரேவதி காலத்தில் நம்ம கார்த்தி தாலி கட்டுறாங்கங்க. அதை பற்றி தான் இந்த வீடியோக்குள்ளே பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி சேனலுக்கு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பக்கத்தில் இருக்க பெல்லைக்கானையும் கிளிக் பண்ணுங்கள், அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோவும் நோட்டிஃபிகேஷனாக உங்களுக்கு கிடைக்கும். வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு எடுத்த உடனே பார்த்தோம்னா ஒரு செம அதிரடியான பரபரப்பு கட்டம்னு சொல்லலாங்க. பரபரப்பான கட்டத்தில் நம்ம பார்க்க நேரம் தான் சாமுண்டேஸ்வரியும் சந்திரகலாவும் ஒரு ஐடியா போடுறாங்க. எப்படியாவது சந்திரா ரேவதிக்கும் மருத்துக்கும் கல்யாணத்தை பண்ணி வச்சிடோன்னா, ஏன்னா இந்த ரேவதிக்கு எல்லா உண்மையும் தெரிஞ்சு போச்சு, அத்தை பையன் தான் கார்த்தி அப்படின்னு தெரிஞ்சதுனால இந்த கல்யாணத்துக்கு கண்டிப்பாக அவள் சம்மதிக்க மாட்டா அப்படின்னு அந்த இடத்துல சொல்ல நேரம் எப்படியாவது ரேவதி கழுத்தில் மருது தான் தாலி கட்ட போகிறாங்க. அக்கா நான் அதுக்கு ஒரு டெக்னிக் பண்ணுறேன் அப்படின்னு அந்த இடத்துல நம்ம சந்திரா சிவனாண்டி கிட்ட ஹெல்ப் கேட்குறாங்க. எப்படியாவது அந்த மருதுவை ரேவதி கழுத்தில் தாலி கட்ட வைக்கணும், அதுக்கு ஏதாவது ஒன்று பண்ணுங்களேன் அப்படின்னு சொல்ல நேரம் ஒரு போலி சாமியாரை சிவனாண்டி பிடிக்கிறாங்க. நீ சாமுண்டேஸ்வரி வீட்டில் போய் சாமுண்டேஸ்வரி நம்பது மாதிரி நீ நடந்துக்கணும், நீங்கள் தான் சாமி கடவுள், நீங்கள் தான் எங்கள் பிள்ளைக்கு கல்யாணத்தை பண்ணி வைக்கணும் அப்படின்னு உங்கள் காலில் விழன சாமி, அந்த அளவுக்கு நம்ப வைங்க அப்படின்னு ஒரு போலி சாமியாரை தயார் பண்ணி அவருக்கு அழகாக மீச தாடியெல்லாம் ஒட்டி விட்டு நம்ம சிவனாண்டி அவரை அனுப்புகிறாங்க. இங்கே சாமுண்டேஸ்வரி வீட்டுக்கு முன்னாடி அத்தா உங்கள் வீட்டில் நல்ல காலம் நடக்க போகுது, உங்கள் பொண்ணுக்கு கல்யாண யோகம் வந்துடுச்சுமா, கல்யாண யோகம் கூடிய சீக்கிரம் கல்யாணம் நடக்க போகுது, உங்கள் வாய் முகூர்த்தம் பலிக்கட்டும் சாமி, நீங்கள் வீட்டுக்குள்ளே வாங்க, என் பொண்ணுக்கு நாளைக்கு கல்யாணம் இருக்குது, அது இருக்கட்டும், ஆனால் அதுக்கு முன்னாடி உங்கள் கையால் இப்போவே என் பொண்ணு கழுத்தில் என் மாப்பிள்ளை தாலி கட்டுனா ரொம்ப சந்தோஷம், உங்கள் கையால் இந்த தாலி எடுத்து கொடுத்து நடக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. நம்ம கார்த்திக்கு கால் பண்ணுறாங்க மயிறு, என்னப்பா மருது ரேவதி கழுத்தில் தாலியை கட்டிடுவான் போல் இருக்கு கார்த்தி, சகல நீங்கள் தான் இந்த கல்யாணத்தை தடுத்து நிப்பாட்டணும், ஏன்னா ஒரு சாமியார் வந்திருக்காரு, அவர் வந்ததும் இந்த வீட்டில் கல்யாண யோகம் இருக்குது, கல்யாணம் நடக்கணும்னு சொன்ன உடனே அத்தை உங்கள் கையால் தாலி எடுத்து கொடுத்து என் பொண்ணுக்கு கல்யாணம் நடக்கணும்னு விரும்புகிறேன் அப்படின்னு அந்த இடத்த சொல்லிட்டாங்க அப்படின்னு சொல்ல நேரம் நம்ம கார்த்தி திடுத்துப்படி ஒரு சாமியார் இப்படியெல்லாம் சொல்லார்னா இதில் ஏதோ சதி இருந்த மாதிரி இருக்குது, அந்த சாமியார் கூட போலி சாமியாராக இருக்கலாம், வேணும்னி இந்த கல்யாணத்தை நடத்தணும் அப்படின்னு வேணும்னி பண்ணின மாதிரி தான் இருக்குது அப்படின்னு நம்ம கார்த்தி கண்டுபிடிக்கிறாங்க. அதோட பார்த்தோம்னா ரேவதி சொல்கிறாங்க, கார்த்தி மாமாவுக்கு நான் வேணும்னா கண்டிப்பாக அவசர கல்யாணத்தை அவரே நிப்பாட்டட்டும் அப்படின்னு அந்த இடத்துல நம்ம ரேவதி சொல்கிறாங்கங்க. ரேவதி மனசில் நான் தான் இருக்கேன் அப்படின்னு நல்லாவே ரேவதிக்கும் தெரியும். நான் நீ எங்கள் கல்யாணம் நடக்கணும்னா நான் அங்கே வராமல் இருக்கிறது தான் நல்லது, அப்படின்னா சகல இந்த கல்யாணத்தை நீ எப்படிப்பா நிப்பாட்டுவ, மருது தாலி கட்டிடுவானே அப்படின்னு சொல்லிடுறான். அதுக்கு ஒரு வழி இருக்குது, அந்த மருது நீங்கள் எல்லாம் நினைக்கிற மாதிரி நல்லவனே கிடையாது, அவன் ஒரு கிரிமினல் குற்றவாளி, அவன் பெண்களை வீடு எடுத்து அனுப்பக்கூடிய அந்த ஆபாச கும்பலுக்கு தலைவன் ரெட்டு அவன்தான். என்னப்பா சொல்கிறான், நல்லவன் போல வேஷம் போட்டு அத்தை வீட்டில் இருக்கவங்க எல்லாத்தையும்
ஏமாத்திட்டு இருக்கானே அப்படின்னு வந்து நம்ம மருது பற்றி வந்து நம்ம மயில் கேட்க நேரம், ஆமாங்க மொத்த குடும்பத்தை ஏமாத்திட்டு தான் இருக்கான், அவன் வீட்டிலே வைக்கக்கூடிய ஆள் கிடையாது, அவன் ஒரு கேடு கெட்டவன் அப்படின்னு வந்து அந்த இடத்துல மயிலுக்கிட்ட வந்து போட்டு உடைக்கிறாங்க. அவனை அதிகாரிகள் வலை வீசி தேடிட்டு இருக்காங்க. ஆனால் நான் கண்டுபிடிச்சிட்டேன், அது மருது தான் அந்த ரெட்டு அப்படின்னு வந்து அவனை எப்படி மடக்கி பிடிக்க அதிகாரிகளை கரெக்டாக கல்யாண கோலத்தில் அவனை வந்து அடித்து இழுத்து வெளுத்துட்டு அதிகாரி வருவாங்க. நான் அதுக்கு ஏற்பாடு பண்ணியிருக்கேன். கண்டிப்பாக இந்த கல்யாணம் எங்கள் 2 பேர்த்துக்கு தான் நடக்க போது, அவன் கைது ஆக போகிறான் அப்படின்னு வந்து அந்த இடத்துல நம்ம கார்த்தி வந்து சொல்கிறாங்க. சகல அதை எதிர்பார்க்க தான் நானும் காவல் இருக்கேன் அப்படின்னு வந்து அந்த இடத்துல சொல்கிறாங்க. அதிகாரிகளை வந்து மருது வந்து இங்கே சாமுண்டேஸ்வரி அத்தை வீட்டில் தான் இருக்கான், அவனை போய் கைது பண்ணுங்க அப்படின்னு வந்து ரெட்டு தான் அவன் தான் அப்படின்னு வந்து அந்த இடத்துல வந்து நம்ம கார்த்தி வந்து அதிகாரிகளை விட்டுறாங்க. ஒரு கட்டத்தில் பார்த்தோன்னா நம்ம கார்த்தி வந்து வரலை, ஏன்னா சாமுண்டேஸ்வரிக்கு வந்து கோபம் வந்து தலைக்கேறிடும், நம்ம தான் வந்து இந்த அதிகாரிகளை இங்கே அனுப்பிவிட்டோம் அப்படின்னு எல்லாம் வந்து வேணும்னே இது செய்யப்பட்டது அப்படின்னு வந்து அத்தை கூட கொஞ்சம் மருதுவை நம்புவாங்க. அதனால் கண்டிப்பாக நம்ம வந்து போகக்கூடாது, அதிகாரிகளை கைது பண்ணட்டும் அப்படின்னு வந்து அதிகாரிகளை விட்டுறாங்க. அதிகாரிகள் வந்து நம்ம மருதுவை வந்து கடகடன்னு வந்து கைது பண்ண வராங்க. எதுக்காக நீங்கள் இப்போ வாரீங்க, என் மாப்பிள்ளை என்ன குற்றம் பண்ணாரு அப்படின்னு வந்து சாமுண்டேஸ்வரி கேட்க நேரம், வாயை மூடுங்கம்மா, இப்படி ஒரு கிரிமினலை உங்கள் பொண்ணுக்கு கெட்டி வைக்கணும்னு எப்படி தோணுச்சு, இவன் ஒரு பொம்பளை பொறுக்கி, பெண்கள் ஆபாசமாக வீடியோ எடுத்து நெற்றில் போடக்கூடிய அந்த கும்பலோட தலைவன் ரெட்டு இவன் தான் அப்படின்னு சொல்ல நேரம் சாமுண்டேஸ்வரி வாயை பிளந்துக்கிட்டு நிற்கிறாங்க. இவனை தான் இவ்வளோ நாளும் பிடிக்க வலை வீசி தேடிட்டு இருந்தா, இப்போ இவன் சிக்கிட்டான் அப்படின்னு வந்து தரன்னு இழுத்துட்டு வராங்க. போலீஸ் சாமியார் வந்து வாயை பிளந்துட்டு இருக்காங்க. என்ன சாமிஜி, மாப்பிள்ளையை எப்படி இழுத்துட்டு போகிறாங்களே அப்படின்னு சொல்ல நேரம் நம்ம சாமிஜி அப்படியே ஆட்டங்கன்னு நிற்க நேரம் நம்ம ரேவதி போலீஸ் சாமியாரையும் அடித்து விழுக்கிறாங்க. யாருடா நீ, உண்மையாட்டு சாமியாரே இல்லை சொல்லு அப்படின்னு வந்து சொல்ல நேரம், ஆமாம் நான் சிவனாண்டி அனுப்பிவிட்ட ஆளு தான் அப்படின்னு வந்து அந்த இடத்துல ஒத்துக்கிடாங்க. துண்டை காணல துணியை காணலன்னு தலை தெரிச்சு போலீஸ் சாமியார் ஓட்ட முடிக்காங்க அப்படின்னே சொல்லலாம். ஒரு கட்டத்தில் நாளைக்கு வந்து எல்லாரும் வந்து கல்யாண மண்டபத்துக்கு வர ஆரம்பிச்சிருவாங்க. இந்த மருதுவை இப்போ அவன் வந்து ஒரு கிரிமினல் குற்றவாளி அப்படின்னு வந்து கைது பண்ணிட்டு போகிறாங்க. அப்போ எப்படி இந்த கல்யாணம் நடக்கும் அப்படின்னு வந்து சொல்ல நேரம், அம்மா கவலைப்படாதுங்க, தாத்தாவின் பேரன் இங்கே எம்டி சார் இருக்காங்க, அவரையே நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன், எனக்கு வந்து 2 குடும்பமும் ஒன்று சேரன்னா அவரை கல்யாணம் பண்ணணும்னு தான் கரெக்டு அப்படின்னு வந்து எனக்கு தோணுதுமா, எனக்கு அவரை பிடிச்சிருக்கு அப்படின்னு வந்து நம்ம ரேவதி அந்த இடத்துல சொல்கிறாங்க. நம்ம சாமுண்டேஸ்வரி வாயை பிளந்துட்டு இருக்காங்க. என் பொண்ணு சொன்னால் கரெக்டாக தான் இருக்கும், அவளுக்கே மாப்பிள்ளையே பிடிச்சிருக்குன்னா எம்டி சாரே வந்து கல்யாணம் பண்ணி வச்சிடலாம் அப்படின்னு வந்து அந்த இடத்துல முடிவெடுக்கிறாங்க. நம்ம சாமுண்டேஸ்வரி, ரேவதி அவர் வந்து கூட நீ கல்யாணம் நடக்கக்கூடாது, ஏன்னா எனக்கு எங்கள் அம்மா சாவுக்கு காரணம் அவங்க தாத்தா தான், அதுலேருந்து எனக்கு அவங்க குடும்பத்தோட உரம் வைக்கக்கூடாதுன்னு தான் நான் இந்த மாப்பிள்ளையே தேர்ந்தெடுத்தேன். ஆனால் இந்த மாப்பிள்ளை நல்லவன் இல்லை அப்படின்னு வந்து தெரிஞ்சுட்டு, ஆனால் கண்டிப்பாக வந்து உனக்கு வேற ஒரு நல்ல மாப்பிள்ளையை பார்த்து கல்யாணம் பண்ணி வைக்கலாம், ஆனால் இந்த நபர் கூட என் உயிர் இருக்கிற வரையும் கல்யாணம் நடக்கக்கூடாது அப்படின்னு வந்து அந்த இடத்துல முரண்டு பிடிக்காங்க. அம்மா நீ முரண்டு பிடிச்சாலும் சரிதான், 2 குடும்பமும் ஒன்று சேரன்னா நான் அவரை கல்யாணம் பண்ணது தான் கரெக்டு, இந்த கல்யாணம் பத்திரிகையில் போட்டபடி அவருக்கும் எனக்கும் நடக்கதாமா செய்யும் அப்படின்னு வந்து நம்ம சாமுண்டேஸ்வரி கிட்ட அதிரடியாக முடிவை சொல்லிடுறாங்க.